நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எங்க நீங்க வாங்க 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 போங்க அட போங்க. வேணும் இங்க இருந்திருந்தானா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. உங்க புள்ள வேணுகோபாலுடைய பொண்டாட்டினா அதை நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா அந்த உரிமையோட இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். இங்க கடந்து ஒவ்வொரு நாளும் இப்படி நரக வேதனையை அனுபவிச்சு சாகணுமா? இல்ல உங்க வரட்டு பிடிவாதத்தையும் வைராகியத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க ஏன் கூட வர போறீங்களா? நானும் என் பிள்ளைங்களும் பட்டினி கிடந்தாலும் சரி, அத்தை உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நீங்க ஓனும் ஒரு வார்த்தை சொன்னா போதும். இப்போ இந்த நிமிஷம் நான் உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். பதில் சொல்லுங்க, நீங்க என் கூட வரீங்களா? பாத்து படிக்கட்டு பார்த்து பார்த்து அத்தை படிக்கட்டு மெதுவா வாங்க. பிடிச்சுங்க. என்னால நடக்க முடியல. படிக்கட்டு மெதுவா பார்த்து வாங்க. மெதுவா இருங்க. பார்த்து படிக்கட்டு. பார்த்து மெதுவா ஏறுங்க அத்தை. இந்த நிலைமையில நீங்க அத்தையை கூட்டிட்டு போனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இத பார்த்துட்டு பார்க்காத மாதிரி என்னால எப்படி போக முடியும்? பெத்த அம்மாவை இப்படி கொல்லாம கொள்றிய, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இனிமே உனக்கு இப்படி ஒரு அம்மாவே கிடையாது. உட்கார கஷ்டமா இருந்தா படுத்துக்கோங்க. பாத்த. ஏய் நில்றி. ஏய் மறுபடியும் வந்துட்டியா? உனக்கு என்ன தண்டா பிரச்சனை? முதல்ல இங்க இருந்து போ, நான் கிளம்பணும். உன்னை நம்பி எப்படி எங்க அம்மா உன் கூட அனுப்புறது? உனக்கு இப்ப என்ன கேரண்டி வேணும்? என் கூட வரதுக்கு அவங்க சம்மதம் சொல்லிருக்காங்க, அதனாலதான் நான் கூட்டிட்டு போறேன். என்னோட அம்மாவை நீ எங்க கூட்டிட்டு போற? உன்னுடைய அம்மாவா? இப்ப மட்டும் பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. இவங்க உன்னுடைய அம்மானே நீ எப்பவாவது நினைச்சு பாத்திருந்தா அவங்க எப்படி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நீ ஏதேதோ ஆசை வார்த்தையை சொல்லி கேமாத்தே இந்த வீட்டை நீ எழுதி வாங்கியிருந்தாலும் இந்த சொத்தோட உரிமையாளர் அவங்கதான். அம்மாவோட சொத்தெல்லாம் ஏமாத்தி வாங்கினதுக்கும் அவங்கள பட்னி போட்டு கொல்ல பார்த்ததுக்கும் நான் உனக்கு எதிராக கேஸ் போட போறேன்டா. ஐயோ பாலக்கா, வீட்டுல வளர்க்குற கோழி கொஞ்சம் மயக்கம் போட்டு விழுந்துட்டா அதுக்கு நம்ம உடனே தண்ணி கொடுக்க மாட்டோம்? இவங்களும் மனுஷ ஜென்மம் தானடி. எப்படி இப்படி எல்லாம் இருக்கீங்க நீங்க? பெத்த அம்மாவை ஒதுக்கி தள்ளின நீ இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க நிம்மதியா வாழ மாட்டேன். அம்மாடி வாமா, இங்க இருந்து சீக்கிரம் போலாம். கிளம்பலாம் சிவா. ஏய் நில்லு. ஏய் நான் கிளம்புறோம். இதையும் மீறி நீ கோல்மால் பண்றதுக்கு அங்க கிளம்பி வந்த அன்னைக்கு மாதிரி இல்ல,
எந்த காலத்திலும் எந்திரிச்சு நடக்கவே முடியாது. வாழ்நாள் முழுக்க படுத்த படுக்க இருக்க புருஷனுக்கு சேவை செஞ்சு ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆஷா தானே உன் பேரு? பாலாவோட அத்தை பொண்ணு தானே? இங்க பாருமா, இவன் கிட்ட கொஞ்சம் சொல்லி வை. கையறா. தேவையில்லாம கிட்ட பிரச்சனை பண்ண வேணான்னு சொல்லு. எல்லாம் ஓகேல? போலாமா? இங்க பாரு, அம்மாவை அவங்க கூட்டிட்டு போயிட்டா நம்ம பிளான் எல்லாம் ஃபிளாப் ஆயிடும். கூட்டிட்டு போய் அனுபவிக்கட்டும். 2 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் இதே மாதிரி கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க. அடியே. எப்படி அம்மா வந்து கூட்டிட்டு வர்றது? ஹலோ ஹலோ அண்ணா, கல்யாணியோட டியூஷன் விஷயமா பேசினல, அதுக்கேத்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிருக்காங்க. எங்க இருக்காங்க? அது ரொம்ப தூரம்லாம் இல்ல, நல்ல தெரிஞ்சவங்க தான். வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுப்பாங்களான்னு கேளு. இல்ல, அது முடியாதான். அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. வீட்ல இருந்தே டியூஷன் எடுக்கிறாங்க. ஸ்கூல் டீச்சரா? இல்ல, ஆனா நல்ல எஜுகேட்டட். ஒரு தடவை ஸ்கூல்ல டெய்லி வேஜஸ்க்கு டியூஷன் எடுத்தாங்க. ஓ, பேர் என்ன? ஹலோ, பேர் என்னன்னு கேட்டேன். அது பேரு சுதா. சுதா டீச்சர். தினம் கொண்டு போய் விடுவோம், திரும்ப கூட்டிட்டு வரோம். என்னால முடியாது. அதுக்கு என்ன பண்றது? ஒரு 2-3 நாளைக்கு விட்டா போதும். நம்ம ஜித்து கூட அங்கதான் போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆட்டோ டிரைவரை ரெடி பண்ணலாம். அதெல்லாம் அவளுக்கு சரிப்பட்டு வராது. கல்யாணிக்கு கண்டிப்பா ஒரு சேஞ்சா இருக்கும். வீடை தாண்டி ஒரு உலகம் இருக்கும்னு அவளுக்கும் புரியும். பஸ்ல ஆட்டோல எல்லாம் டிராவல் பண்ணாதான். நீ சொல்றீனா சரிதான். சரி, நான் எப்போ கொண்டு வந்து விடணும்? அந்த டீச்சர் கிட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன். ம். குடிக்கிறதுக்கு என்ன வேணும் அத்தை? ஒன்றும் வேண்டாம்மா. இப்பதான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இப்படி வாட செல்லம். இது நீங்க இருந்த வீட்டுல பிறந்த அகிலா. அம்மாடி, உனக்கு நான் யாருன்னு தெரியுதா? சொல்லு, நான் யாருன்னு சொல்லு. அம்மாவை பார்க்காதம்மா. நான் தான் உன்னோட பாட்டி. உன்னோட அப்பாவோட அம்மா. அவன் தானே 2வது பிள்ளை. எப்படி வாப்பா? அவன் அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் ஒட்ட மாட்டான். இதே மாதிரி கேரக்டர் தான் சின்ன வயசுல வேணுவுக்கு இருந்துச்சு.
நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க அத்தை. அப்ப நான் கிளம்புறேன் பாலா. ஒரு நிமிஷம் இரு, நான் இப்ப வந்துடுறேன். ம். இந்த வீட்டோட ரொம்ப நெருக்கமான ஆள்னு எனக்கு புரியுது. நீ யாரு? அப்படி கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. யாரோ ஒருத்தன். எப்படி பார்த்தாலும் நமக்கு யாரோ ஒருத்தர் வேணும்ல. நம்ம அப்புறம் பார்க்கலாம். நான் கிளம்புறேன். இவர் யாருமா? அங்கிள் தான், சிவபிரசாத் அங்கிள். ஆ, பார்த்த வரைக்கும் நல்லவரா தான் தோணுது. சிவா, ம்? கையை வீசிக்கிட்டு போனா எப்படி? ஆட்டோக்கான பணம் வேண்டாம்? இது ஜங்ஷன் வரைக்கும் போற மாதிரி இல்லல்ல. இன்னைக்கு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கோம். இந்த அப்படி இது வண்டி சார்ஜ்னா சவாரிக்கு மட்டும் பத்தாது. தூக்கிட்டு வந்த கூலியும் வேணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கையில இவ்வளவுதான் இருக்கு. அதுதான் நான் உனக்கு தரேன். இப்போ இன்னொரு மெம்பர் அதிகமாயிடுச்சுல, செலவும் அதிகமாகும். சாப்பாடு மட்டும் பத்தாதுல்ல, ட்ரெஸ்ஸும் மருந்து நிறைய தேவைப்படும். ஒரு இன்ச்சு கூட முன்னாடி போகாதுன்னு நினைச்ச வண்டி இவ்வளவு தூரம் ஓடிடுச்சுல்ல. இனிமேலும் ஓடும். ம், சரி பாப்போம். டியூஷனுக்கு இன்னும் 2 பசங்களை ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஒரு நிமிஷம். ம்? இந்தா, இத வாங்கிக்கோ. மாமியார் வீடு வரைக்கும் போகணும்னு சொன்னா நான் வந்துட்டேன். அந்த சவாரிக்கான சார்ஜை நான் எப்படியாவது கேட்டு வாங்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னோட மாமியார உன் கூடவே கூட்டிட்டு வரணும்னு நீ எடுத்த முடிவு இருக்கு பாரு. அங்க நான் டோட்டல் ஆஃப் ஆயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னோட புருஷனுக்கு அப்புறம் உன்னை அளவுக்கு அதிகமா கொடுமைப்படுத்தினது இவங்க மட்டும்தான். அவருக்கு கூட ஏதோ ஒரு மனநோயின்னு சொல்லி விட்டுறலாம். ஆனா இவங்களுக்கு உன் மேல தீராத பகை இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா உன்னோட வாழ்க்கையை தலைகீழ புரட்டி போட்ட அந்த ஒரே ஒரு எதிரி தான் இப்ப உள்ள படுத்திருக்காங்க. இந்த வயசான காலத்துல அவங்களை இங்கே கொண்டு வந்து வச்சு கவனிக்கிறதுக்கு நீ காட்டின அந்த பெரிய அன்புக்கு முன்னாடி இந்த 38 கிலோமீட்டர் ஆட்டோ சார்ஜ் எல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. உன்னை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். இப்படி ஒரு மனசு உனக்கு எங்க இருந்து வந்ததுன்னு தான் எனக்கு புரியல. நான் 10வது வரைக்கும் படிச்சது கான்வென்ட் ஸ்கூல்ல தான். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சண்டை போடவும் அவங்க கூட சண்டை போட்டு பிரிஞ்சிடலான்னு இருந்து அங்க இருக்கிற மதர் கூட்டிட்டு போய் தொடர்ந்து படிச்சு காட்டுற ஒரு வேத புத்தகத்தோட சில வார்த்தைகள் இருக்கு. உன்னோட எதிரிக்கு பசிச்சா நீ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். தாகமா இருந்தா குடிக்க தண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி செஞ்சு அவனோட பாவ கிணறுல அவனே எரிஞ்சு பஸ்மம் ஆயிடுவான்னு சொல்லுவாங்க. அப்போ இது நீ பழி வாங்குறதுக்கான எண்ணமா? இது என் எதிரிக்கான பழி வாங்கும் படலம். அதை தான் நான் செஞ்சிருக்கேன். அந்த பொம்பளை எனக்கு பண்ண எல்லா கொடுமைகளுக்கும் அன்பால நான் திருப்பி அடிக்கிறேன். அதுதானே சிவா உலகத்திலேயே மிகப்பெரிய தண்டனை. அந்த கையை கொஞ்சம் நீட்டு. பணத்தை மட்டும் அந்த கையில வச்சுட்டு இந்த கையை நீட்டு. என்னுடைய வாழ்த்துக்கள். வரட்டா? அப்ப பணம் அதை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். பாலாக்கா இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவ உன்னோட ஃபேமிலி தானே, அவ இதுவும் செய்வா, இதுக்கு மேலேயும் செய்வா. என்கிட்ட எதுக்கு சண்டை போடுறீங்க? அத்தையே கூட்டிட்டு போக நானும் அக்கா கிட்ட சொன்னேன். நீயாவது தடுத்து நிறுத்தலாம்ல. நான் ஒரு ஆம்பளையா போயிட்டேன். அவளை ஏதாவது கோவத்துல செஞ்சிருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் மாத சங்கத்துல புடிச்சு என்ன உள்ள உட்கார வச்சிருப்பாங்க. அதை நினைச்சுதான், இல்லன்னா அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். என்ன மாதிரி பாலாக்காவும் ஒரு மருமக தானே, கொஞ்ச நாள் கூட்டிட்டு போய் பார்க்கட்டும். அம்மாவோட விஷயத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு இல்ல? கடைக்கு போய் பொருள் வாங்கும்போது மத்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டோம். பாலா இங்க வந்திருக்கும் போதே நான் நினைச்சேன் கண்டிப்பா இங்க ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு. ஆனா அவன் நம்ம அம்மாவை கையோட கூட்டிட்டு போவான்னு நான் சுத்தமா நினைக்கல. ஓஹோ, அவ இங்க வர்றதுக்கு காரணமே நீதானா? என்னது நானா? நான் என்னடா பண்ண? அத்தை படுத்த படுக்கையா இருக்காங்கன்னு நீங்க தானே போய் சொன்னீங்க. சொன்னதால என்ன தலையில இடி விழுந்துருச்சா? ஏய் அனிலா
சண்டை ஆரம்பிக்கும் போதே 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகாத. 10, 20, 30, 40, 50, 60 கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடா போ. இவங்க சொல்றத கேட்டா நம்ம பாலா வீட்டுக்கு போய் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ண மாதிரி இருக்கீங்க. நீதான் இந்த வீட்டுக்கு முதலாளியாச்சே, அப்புறம் எதுக்கு அத்தை அவ கூட அனுப்பி வச்ச? தடுத்து நிறுத்த வேண்டியதானே? அத்தைக்கே பாலாக்கா கூட போறதுல சம்மதம். நான் எப்படி தடுக்க முடியும்? இப்ப இருக்கிற நிலைமையில அம்மாவை யாரு வந்து கூப்பிட்டாலும் அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. போகட்டும், போய் அனுபவிக்கட்டும். இங்க இருந்ததை விட அவங்க அங்க போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை நீ பார்க்க தான் போற. டேய், அம்மா அங்க போய் ஒன்னும் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க, நீ தான் இங்க கஷ்டப்பட போற. எந்த ஒரு காரணமும் இல்லாம பாலா இங்க இருந்து அம்மாவை கூட்டிட்டு போக மாட்டான். அவ தெள்ள தெளிவா சில பிளான் பண்ணி தான் அம்மாவை கூட்டு போயிருக்கான். என்ன பிளான்? அம்மாவை நம்ப வச்சு ஏமாத்தி இப்ப நீ இந்த வீட்டை கைக்குள்ள போட்டல, இதே அம்மாவை வச்சு இந்த வீட்டை திருப்பி எழுதி வாங்குறதா அவளோட பிளான். அவ அம்மாவை நல்லா கவனிச்சு கண்டிப்பா அம்மாவோட மனசுல இடம் பிடிச்சிடுவா. அப்புறம் இந்த வீட்டையும் நிலத்தையும் நீ அம்மாவை நம்ப வச்சு ஏமாத்தி எழுதி வாங்கிக்கிட்டதா அம்மாவை வச்சு உன் மேல கேச போட்டுருவா. ஐயோயோ டேய், நீ இப்படி எல்லாம் பயந்து ஒன்னும் ஆக போறதில்ல. இதாண்டா ஆரம்ப கண்ணா. இப்பவே இப்படி முழி பிதுங்கி நின்னா கேஸ் நடக்கும்போது உன்னோட 2 முட்டை கண்ணும் ஜட்ஜ் டேபிள்ல கிடக்கும். ஒரு விஷயம் கன்ஃபார்ம்டா, அம்மா இங்க இருந்து போயிட்டாங்கல்ல, இனி உனக்கு கஷ்ட காலம் ஸ்டார்ட் தான். டே, அவ ஆள் யார் தெரியுமா? ஒத்தையாளா இருந்தாலும் ஒரு படைக்கு சமண்டா. இனி உனக்கு 7:30 ஆரம்பமாயிருச்சு. அனிலா, நீ போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணு. அம்மாவோட தொல்லை இல்லாம இன்னைக்கு வயிறு முட்டை நல்லா சாப்பிடணும். இந்த போ. உன்னோட பேக் இப்படி கொடு, நான் பத்திரமா வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, விடுங்க. ஏண்டி, காசெல்லாம் நான் எடுக்க மாட்டேன்டி. இது எனக்கு ஒரு பாரமாலாம் தோணவே இல்ல, அது அப்படியே இருக்கட்டும். என்ன நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காளே. சரி சரி, போ போ, நீங்க திட்டத்தை போடுங்க. என்னங்க? நீ கொஞ்சம் பேசாம இரு ஆஷா. இப்ப நான் நெருப்பு மேல நின்னுகிட்டு இருக்கேன். கடவுளே, கடவுளே, தொண்டெல்லாம் வறண்டு போச்சு. என்னாச்சு பாட்டி? தண்ணி முழுக்க கொட்டிடுச்சு. தாகம் தாங்க முடியலம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். நான் உடனே எடுத்துட்டு வரேன். இந்தாங்க பாட்டி, குடிங்க. மெதுவா மெதுவா எந்திரிச்சுக்கோங்க. இந்தாங்க குடிங்க. நான் இப்ப செத்து போயிடுவேன் போல இருக்கு. இல்ல பாட்டி, உங்களுக்கு எதுவும் ஆகாது. இந்தாங்க குடிங்க.
மெதுவா பாட்டி. இந்த வீட்ல ஒரு குழந்தை பிறந்து ஒரு வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள பெத்த அம்மாவை ரூமை விட்டு துரத்திட்டா இந்த குழந்தை அடி எடுத்து நடக்கிறதுக்குள்ள நீயும் நாசமா போயிடுவ. உன்னையும் உன்னோட அம்மாவையும் இந்த பாட்டி நிறைய திட்டி கொடுமைப்படுத்தியிருக்க. நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உன்னை கொன்னு போட்டுன்னு கூட சொல்லியிருக்கேன். நான் மனசால வெறுத்து ஒதுக்குன. கடைசியில நீதான் என் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்துருக்க. என் உயிரை காப்பாத்திருக்க. நான் நெஞ்சு தேய்ச்சி விடுற பாட்டி. இப்ப பரவாயில்லையா பாட்டி? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.